வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். சரிங்களா? இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா தான் இருக்கு. ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கு எப்படி இருக்கும், இன்னொன்னு லாங்கிட்யூடல் வேவ்ஸ்க்கு எப்படி இருக்கும். சோ சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இந்த லாங்கிட்யூடல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் டிஃபரெண்டான மீடியம் இருக்கு. சோ அதுக்கான ஃபார்முலா என்ன, சோ அதுக்கான எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். சோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ல ரெண்டு விதமான டைப்ல தான் क्वेश्चन கேட்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். சரிங்களா? சோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாலிட் பாடி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்டு பாடிக்கு என்ன அப்படின்னு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா சோ v √p/m. சரிங்களா? சோ இந்த m அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தி பாடி. சரிங்களா? இது ஸ்ட்ரெச் இருக்குதா, அதுல t அப்படிங்கிறது டென்ஷன். சரிங்களா? சோ எவ்வளவு ஸ்ட்ரெச்சா இருக்கு அப்படி சொல்லி அந்த டென்ஷன் கொடுத்துறாங்களா. சோ அதெல்லாம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கான ஸ்ட்ரெச்டு பாடி ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட் பாடி. சரிங்களா? சோ சாலிட் பாடி அப்படிங்கும்போது அதுக்கான வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா √n/ρ. சோ n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ρ அப்படிங்கிறது டென்சிட்டி. சோ சரிங்களா? சோ இதெல்லாம் இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாலிட் பாடிக்கான டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கான வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாங்கிட்யூடல் வேவ்ஸ். சோ லாங்கிட்யூடல் வேவ்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு மூணு முக்கியமா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சரிங்களா? இந்த லாங்கிட்யூடல் வேவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீடியம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அந்த மீடியம் தான் சாலிட் அண்ட் லிக்விட் அண்ட் கேஸ். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாலிட் அண்ட் செகண்ட் லிக்விட் அண்ட் தேர்ட் கேஸ்க்கான ஃபார்முலாஸ் பாப்போம். சாலிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா v √k + 4/3n / ρ. சோ இந்த k அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்க் மாடுலஸ். சோ இந்த n அப்படிங்கிறதுல இங்க நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த வேல்யூஸ் தான். சோ இப்போ இதுலயே இந்த சாலிட்லயே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸா கேட்பாங்க. சோ அப்ப யங்ஸ் மாடுலஸா கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா √y/ρ. சோ இது y அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல். சோ ஏனா வந்துட்டு சாலிட் மெட்டீரியல்ல யங்ஸ் மாடுலஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த யங்ஸ் மாடுலஸ் கேட்டு சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்கான வெலாசிட்டி எவ்வளவு வரும் அப்படின்னு இந்த ஃபார்முலாவிலே கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் ஒன் லிக்விட். சோ லிக்விடுக்கான ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் √k/ρ. சரிங்களா? சோ அப்ப தேர்ட் ஒன் கேஸ். சோ கேஸ் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபார்முலா v √k/p. ரெண்டும் சேம் தான். சரிங்களா? ஐ மீன் ρ. சோ ஒரு சவுண்டுக்கான வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ் இதுதான். சரிங்களா? சோ இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெகுலரா இதே மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்த்துட்டு வரணும் அப்படினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.